மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இப்பொழுது திரையில வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிற பைசன் படத்துல அதில் அச்சசலா பசுபதி பாண்டியனாவே வாழ்ந்திருக்கிறார் என்று அமீர் வந்து அசலான ஒரு கதாபாத்திரமா வாழ்ந்திருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் காட்சிகள்ல மிரட்டி விட்டுருக்காரு. இனி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக அமீர் ஒரு வலம் வருவார். அப்ப அவருக்கான கதைக்களங்கள், அவருக்கான தேர்வு என்பது இப்பொழுதுதான் மாரி செல்வராஜ் படத்தின் மூலமாக அவருக்கு பொருத்தமான கதாபாத்திரம் கிடைத்தோம்னா அவருடைய முழுமையை வெளிப்பட்டு விட்டது. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு ஜெர்னலிஸ்ட் ராஜகம்பீரன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். ஸோ சார், இன்னைக்கு கேட்க இருக்கிறது வந்து நம்ம அமீருடைய பயணம், திரை பயணத்தை பற்றி கேட்க இருக்கேன். இதில் வந்து பைசன் படத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தினாலையும் பேசப்பட்டுச்சு. வடச்சென்னைக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கேரக்டர் பண்ணுறாரு. வடச்சென்னையிலையும் வந்து எல்லாருனாலையும் பேசப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டான் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுக்கு கரெக்டாகவும் இருந்தார் அவர். ஸோ இதில் வந்து எடுத்தோன்னே ஒரு மாசான சீன் தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு நடிக்க வேண்டும் என்கிற ஆசையில தான் வந்தார். பல பேர் நடிக்க வந்தவங்க டைரக்டர் ஆகியிருக்கிறாங்க. டைரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டு நடிகராகவும் ஆகியிருக்காங்க. பல வினோதங்கள் சினிமாவில் நடக்கும். தன்னை ஒரு டான்ஸ் மாஸ்டராக வரணும்னு தான் கமலஹாசன் ஆசைப்பட்டு நடன இயக்குனர் ஒருத்தட்ட வந்து உதவி நடன இயக்குனராக வேலை செய்கிறார். அவரை பாலச்சந்தர் கூப்பிட்டு, நீ நடிகனாயிரு, டான்ஸ்லாம் ஆடுறதுலாம் கற்றுக் கொடுக்க வேணாம் நீ அப்படின்னு அவர் பயணத்தை திசை மாற்றி விடுகிறார். அப்படித்தான் பல பேருக்கு இங்கு வேறு பலவிதமான பயணங்கள் நடந்திருக்கு. பாரதி ராஜாவே நடிக்க தான் வந்தார். அப்போ பல பேர் சொன்னாங்க, வாய்ப்பு தேடுற காலத்தில், முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியாப்பா நீ, ஏப்பா அந்த வன்மம் உனக்கு அப்படின்லாம் சொல்லி அவரை டிஸ்கரேஜ் பண்ணி, அப்புறம் சரி நமக்கு இது சரியாக வராது, நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க வேற ரூட்டை கண்டுபிடிச்சி டைரக்டர் ஆகி எல்லா நடிகர்களையும் ஆட்டுவிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர்றாங்க. அப்படி தான் இவர் வந்து சேது படத்தில் உதவி இயக்குனராக இருந்து பாலாவுக்கு நண்பராகவும் இருந்து, அந்த படத்திற்கு பின்பு நந்தா என்கிற படத்தில் சில காலங்கள் வந்து ஒர்க் பண்ணுறாரு படத்தில். அப்போ அவருக்கு சின்ன ஒரு மன முரண்பாடு, 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் வருது. அப்போ அவர் வெளியேறி அவரே இயக்குனராக மாறி மௌனம் பேசியதே அப்படின்னு ஒரு படத்தை வந்து சூர்யா வச்சு இயக்குறாரு. அப்போ அப்கமிங் ஹீரோவாக இருக்கார் சூர்யா, இப்போ மாதிரி பெரிய ஹீரோவாக இல்லை. அந்த படத்தில் பாடல்கள், காதல் காட்சிகள் ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து சூர்யா அதுக்கு முன்பு பார்த்த சூர்யாவை வேறொரு அழகியலோடு காட்டியிருப்பார். ஆனால் அந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான். தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்காக அவர் வெகுண்டு எழுந்த படம் தான் ராம். ராம் படத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே வந்து ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு யூரோப்பியன் படத்தினுடைய திகில் அதுக்குள்ளே இருக்கும். முதல் காட்சியிலே மிரட்டியிருப்பார். அது வரைக்கும் பெரிய அளவில் நடித்து, அதாவது நல்ல நடிகராக அடையாளம் பெறாத ஜீவா என்கிறவர் வந்து நடிகர் வந்து மிரட்டியிருப்பார் அந்த படத்தில். அப்படி ஒரு வேலை வாங்கியிருப்பார் அமீர். இந்த படம் தான் அமீரை வந்து சர்வதேச திரைப்பட விழாக்களில் எல்லா விழாக்களையும் பங்கு பெறக்கூடிய தகுதியை பெற்றது. அந்த படத்தை பார்த்துட்டு தான் சிவகுமார் வந்து பருத்தி வீரன்கிற படத்தை வந்து தன்னுடைய பையனை வந்து கதாநாயகனாக வருவதற்கு, கார்த்தியை அறிமுகப்படுத்துவதற்கான இயக்குனருக்கான தகுதி அமீருக்கு இருக்குன்னு ராம் படம் பார்த்து தான் முடிவெடுக்கிறாங்க. அந்த படம் வந்து ரொம்ப செதுக்கி அவர் எடுத்து மதுரை மண்ணினுடைய மனம் சார்ந்த ஒரு படத்தை, இனிமே இப்படி ஒரு படத்தை இன்னொரு ஆள் எடுக்கவே முடியாதுங்கிற இடத்துல ஒரு மாபெரும் வெற்றி கொடி கட்டியவர் அவர். அதுக்கு பின்னாடி அந்த படம் வந்து மிக நீண்ட நாட்கள் ஷூட் எடுக்கப்பட்டது, படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இன்னும் தயாரிப்பாளருக்கும் அவருக்குமான முரண்பாடுகள், அதெல்லாம் சில சிக்கல்கள் வந்தபோது, பட்ஜெட்டு தாண்டி போயிடுச்சு, நாட்கள் தாண்டி போயிடுச்சு, மாதிரியான சில சிக்கல்கள் வந்தபோது அதில் ஏற்பட்ட கோபத்தில் நடிகர்கள் வந்து நம்மளை வந்து இது மாதிரி படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நம்மளே நடிகர் ஆயிடணும் அப்படின்னு ஒரு ஹீரோவாக களங்கட்டி இறங்குறார். அப்படி இறங்கின படம் தான் வந்து யோகிங்கிற படம். அந்த படம் வந்து என்னென்னா, பருத்தி வீரன் வந்து மதுரை மண் சார்ந்த படம்னா அதுக்கு நேர் எதிராக சென்னை வாழ்க்கை பற்றிய ஒரு படம். சென்னையினுடைய சேரி பகுதிகள், இந்த பின்தங்கிய பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த மண் சார்ந்த படம். இந்த வாழ்க்கை முறை எதுவுமே வந்து அவருக்கு பழக்கம் இல்லை. அவர் மதுரைக்காரர். அதனால் அந்த கேரக்டர் வந்து ஒட்டவே இல்லை அப்படின்னு சில விமர்சனங்கள் அப்பொழுது வந்தது. இவருடைய நடிப்பு வந்து ரொம்ப குறையானது, பத்தலை அப்படின்லாம் யாரும் சொல்லலை.
இவர் கொஞ்சம் செலக்ட் பண்ணது சப்ஜெக்ட் வந்து அவருக்கானதாக செலக்ட் பண்ணலை செட் ஆகல. அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது. அது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறலை. அந்த முதல் படம் வந்து வெற்றி படமாக மாறாததுனாலேயே அவர் மறுபடியும் டைரக்ஷன் பக்கம் போயிட்டார். ஆதி பகவன் ஒரு படத்தை வந்து ஜெயம் ரவி வச்சு, இப்போ அவர் வந்து ரவி மோகன் ஆயிட்டாரு, அவங்க அப்பா பேரை சேர்த்து ரவி மோகன், அப்போ ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் வந்து ரொம்ப நாள் எடுத்தார். அந்த படமும் வெற்றி பெறலை. அப்போ அடுத்தடுத்த தோல்விகள். அப்புறம் நாற்காலின்னு ஒரு படம், அவரே ஹீரோவாக மறுபடியும் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பல இயக்குனர்கள் மாறி பல ஆள் மாறி பல வருடங்கள் ஆகி 7 வருட காலம் நீண்ட பயணத்தில் அப்புறம் அந்த படம் உயிர் தமிழுக்குன்னு பேர் மாற்றி ரிலீஸ் ஆகி அதுவும் ஓடலை. இதுக்கு இடையில் அவரை நடிகராக அடையாளப்படுத்தியது வெற்றிமாறனுடைய நீங்கள் குறிப்பிட்ட வட சென்னை தான். அந்த ராஜன் கேரக்டர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறினார். அதை விட பல மடங்கு பரிணாம வளர்ச்சி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இப்பொழுது திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற பைசன் படத்தில் ஒரு லோக்கலில் வந்து ஒரு சாதி ஒழிப்பு போராளி பல வன்முறை களங்களை வந்து எதிர்கொள்வதற்கு எப்படி வந்து களத்தில் வந்து ஒருத்தன் வந்து போராடுறாங்கிற ஒரு கேரக்டர், ஒரிஜினலாக வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் பசுபதி பாண்டியன் கேரக்டர். அந்த கேரக்டரில் அவர் நடித்தார். அதில் அச்சசலாக பசுபதி பாண்டியனாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த சமூகத்தை, அவருடைய தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு மாதிரியான அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், அவரோடு பழகியவர்களே அமீர் வந்து அசலான ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டி விட்டுருக்காரு. அதனால் இப்போ என்ன விமர்சனம் வருதுன்னா, ராஜ்கிரண் வந்து கதாநாயகனாக பயணத்தை தொடங்குறாரு. ராசாவின் மனசில், அரண்மனை கிளி, எல்லாமே என் ராசா தான் தொடங்குறாரு. அப்புறம் அடுத்தடுத்த படங்களில் ஒரு ஹீரோவாக பண்ணும்போது, ஏன்னா அவர் நடுத்தர வயதில் தொடங்குறாரு, 40 வயசு கடந்து தொடங்குறாரு, 45 வயசு நடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் ஒரு 50 வயதை தொடுகிற போது அவர் படங்கள் வந்து கொஞ்சம் சரியாக போகல. மாணிக்கம், வேறு சில படங்கள்லாம் வந்து ஓடலை அவருக்கு. அப்புறம் பாசமுள்ள பாண்டியரே மாதிரி படங்கள்லாம் ஓடலைன்னொன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நந்தாங்கிற படத்தின் மூலமாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்க தொடங்கினார். அது அவரை பல உயரங்களுக்கு கொண்டு சென்றது. தவமாய் தவம் இருந்த மாதிரி படங்கள், சண்டை கோடியிலலாம் விஷாலை விடவும் அவர் தான் பெரிய அளவில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். அப்போ அவருடைய நடிப்பு அபாரமான ஒரு நடிப்பு, அப்படியே அசலான அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய நடிப்பு பேசப்பட்டதில் ஏறத்தாழ அந்த தன்மைக்கு அமீர் வந்து விட்டார். அமீர் தான் அடுத்த ராஜ்கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி வந்து இந்த கேரக்டர் பாண்டியராஜாங்கிற கதாபாத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக நடித்து அவர் பேசுகிற டைலாகு எல்லாமே வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இனி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக அமீர் ஒரு வளம் வருவார். பட் வந்து அவர் செலக்ட் பண்ணணும்ல சார்? இல்லை, அவர் எப்படின்னா வர்ற படத்தை பூரா அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ரிஷியாக நடிச்சு தள்ளிடுவோம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் கிடையாது. செலக்ட் பண்ணி நடிக்கிறார். யாரத்தாலும் நான் குறிப்பிட்ட ராஜ்கிரனுமே நடிக்க மாட்டார். அப்படி எல்லா படம் நடிக்க மாட்டார். எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அவர் கதை பிடிச்சி தான் நடிப்பார். ஏன்னா அவரை வந்து சிவாஜி படத்தில் வில்லனா நடிக்க கூப்பிட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் அபாரமான பதில். என்ன பதில் சொன்னார்? தம்பி, நான் என்னைய வந்து தவமாய் தவம் இருந்து பார்த்துட்டு பல பேர் என்னை அப்பாவா ஃபீல் பண்ணுறாங்க, நான் எப்படி தம்பி வில்லனா நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். சரியான. அப்போ சினிமா தானங்க, சினிமாவில் நல்லவனா நடிச்சானாங்க, கெட்டவனா நடிச்சானாங்க, எல்லாம் ஒன்று தானங்க அப்படின்னு நடிக்கிறவங்களும் இருக்காங்க. சத்யராஜ் மாதிரி நடிகர்கள் அதிதீவிரமான வில்லனா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அபாரமான. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார், அப்பவே இல்லை அவர் சேஞ்ச் கொடுத்தாரு. ஆமாம், அது ஒரு சிலர் வந்து சினிமாவும் வாழ்க்கையும் வேற வேற வந்து ஹீரோவா நடிச்சுக்கிட்டே இடையில போய் வில்லனா நடிச்சுட்டு வந்த விஜய் சேதுபதியை பார்த்தோம் நம்ம. போய் டக்குன்னு போய் ஒரு கமலஹாசன் படத்தில் போய் நடிச்சுட்டு வர்றது, மாஸ்டர் படத்தில் போய் விஜய்க்கு வில்லனா இருக்குது. அந்த மாதிரியான பல படங்களில் நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நடிக்கிறவங்களுக்கு என்ன சிக்கல் வரும்னா, அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும். இப்போ கதாபாத்திரத்தை வந்து நம்ம ஒரு கற்பனை காட்சியாக பார்க்காம நம்ம வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான காட்சியாக நம்மளோட கூடிய ஒருத்தர் தான் அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு இடம் இருக்கலாம். சினிமா நடிகர்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தா, துக்கம் நடந்தா, தங்களுடைய சொந்த துக்கமாக கருதுறான், அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நடந்தா தனக்கு நடந்ததாக கருதுறான்ல. அப்போ ஒரு உறவு மாதிரி பார்க்குறான். அவர்களை வந்து எங்கோ நடிக்கிற கேமரா முன்னாடி ஆக்ஷன் சொன்ன உடனே அழுகிற சிரிக்கிற கதாபாத்திரம் அல்ல. அவன் வந்து ராஜ்கிரண் வந்து எங்கள் சித்தப்பா மாதிரி இருக்காரு, எங்கள் அச்சசெல்லாம் எங்கள் அப்பா மாதிரி இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல. அந்த உணர்வை நான் மதிக்கிறேன், அதனால் நான் வில்லனா நடிக்க மாட்டேன் அவர் சொல்லல. அது மாதிரி செலக்டிவாக நடிக்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றது,
அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் அமீருடைய திரைப்படங்கள் வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு. நடிகராக ஒரு மிகப்பெரிய வளம் வருவார். ஏன்னா நடிக்கிறக்காக தானே வந்தார், கண்டிப்பா நடுவில் அவர் டைரக்டராக வந்து போனார். அதுலேயும் அவர் அச்சீவ் பண்ணிட்டார். அப்போ அவருக்கான கதைக்களங்கள், அவருக்கான தேர்வு என்பது இப்பொழுதுதான் மாரி செல்வராஜ் படத்தின் மூலமாக அவருக்கு பொருத்தமான கதாபாத்திரம் கிடைத்தோம்னா அவருடைய முழுமை வெளிப்பட்டு விட்டது. இப்போ எப்படி சார் இவ்வளோ தொடர்ந்து வந்து தோல்வி படங்கள், அதுக்கப்புறம் வந்து அமீர் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது வெற்றிமாறன் பார்வையில் ராஜனுக்கு சரியான ஒரு இதுவாக இருப்பார், கேரக்டராக இருப்பார் அப்படின்னு சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா அவர் வந்து தோற்றத்தில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக, அந்த டான் வந்து பெருசாக நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம், பிரம்மாண்டமாக ஒரு ஹைட்டாக ஜெய்ஜான்டிக்காக அப்படி தான் பார்த்துருப்போம். பட் ராஜன் ஒரு கேரக்டர் கரெக்டாக அவர் ஃபிட் ஆவார். அவங்கள பின்னாடி பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜிலாம் இருப்பார். ஸோ அவர்லாம் வந்து இவரை விட பிரம்மாண்டமாக இருப்பாங்க, சமுத்திரக்கனி இருப்பார், அவங்களெல்லாம் மீறி இவர் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ப்ராப்பராக அடாப்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு, ராஜன்லே வாழ்ந்திருப்பார். ஸோ இந்த தேர்வு முறை வெற்றிமாறனுக்கு எப்படி சார் சூஸ் இல்லை, பண்ண? அதாவது நீங்கள் வந்து ஒரு பாறையை பார்க்குறீங்க, ஆனால் அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பத்தை பார்க்குறான் ஒரு சிற்பி. அது உள்ள ஒரு சிற்பம் இருக்கு. தேர்வு முறை ஆச்சரியமா இருக்கு. தேர்வு முறை தான். அதாவது ஒரு சிற்பிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அச்சசலாக ஒரு சிற்பத்தை வந்து செதுக்குறீங்க, ஒரு பெண்ணுடைய சிற்பத்தை செதுக்கினால் உண்மையிலேயே ஒரு பெண் இருப்பது போல ஒரு உணர்வை தூண்டுது, ஒரு கண்ணு படபடக்கிற மாதிரியே இருக்குது, நீங்கள் கண்ணு இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது, உயிரோட்டமான ஒரு ஓவியத்தை போல சிற்பத்தை உருவாக்க முடியும், உங்களால் எப்படி சாத்தியப்படுதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், உண்மையிலேயே நான் சிற்பம் செதுக்கலை, சிற்பத்துக்கு தேவையில்லாத பகுதிகள் என்னவெல்லாம் இருக்கோ அதை என் ஒளியால் தட்டி கொண்டே தான் இருக்கிறேன். சிற்பம் ஏற்கனவே பாறைக்குள் இருக்கிறது, சிற்பத்துக்கு தேவையில்லாத பகுதியை வந்து வெட்டி எடுக்கிறதா என் வேலை அப்படின்னு சொன்னார். ஒரு மனிதனுக்குள்ள என்ன கதாபாத்திரம் இருக்கிறது, என்ன குணாதிசயம் இருக்கிறது. இப்போ கூட அமீர் வந்து ஒரு கோபக்கார கேரக்டர் அப்படிங்கிறப்ப இயல்பாகவே அவருக்கு அந்த கோபம் இருக்கிறது. அப்போ அதை வந்து ஒரு ஃபயரான ஒரு காட்சிக்குள்ளே கொண்டு போய் பொறுத்தனா அந்த நடிப்பு வந்து அபாரமாக வெளிப்பட்டோம் அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல. அதுதான் ஒரு இயக்குனருடைய மிகச்சிறந்த விஷயம். என்னன்னா ஒரு சரியான கதாபாத்திரத்தை வந்து சரியான கேரக்டருக்கு அந்த காஸ்டிங் சொல்கிறாங்க இல்லையா, கரெக்டான கேரக்டரை வந்து நடிகர்களை வந்து பொருத்திட்டா அதுவே படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் முதல் மரியாதை மாதிரி படத்தில் சிவாஜியை தூக்கிட்டு யாரோ ஒரு கேரக்டர் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு போய் ஜெமினி கணேசன் வச்சு நடிக்க வைக்க முடியாது. நிச்சயமா அப்பா கேரக்டர் தானே அப்படின்னு தவமாய் தவம் ராஜகிரனை தூக்கிட்டு டெலிகணேசன் வச்சு நடிக்க முடியாது. நடிகர்கள் தான் அவங்களும். எதுக்கு யார் பொருந்துவார்கள்? எத்தனையோ சட்டம் இருக்கு ரெடிமேட் கடையில், நமக்கு எது ஃபிட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா கதாபாத்திரங்கள் தேர்வும் ஏறத்தாழ வந்து மிக சரியான தேர்வு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றது, அதுதான் இயக்குனருடைய அசாத்தியமான திறமை. ஒரு திரைக்குள்ள வந்து அப்படியே ஒரு வாழ்க்கையை வந்து கண்ணு முன்னாடி நிலைநிறுத்துறதுன்னு ஒன்று இடம் இருக்கு. நீங்கள் மசாலா சினிமா எடுக்கிறவங்க, கமர்ஷியல் படம் எடுக்கிறவங்க பெரிய லாஜிக் பார்க்க மாட்டாங்க. அவன் வந்து ஒரு வேகமாக ஒரு சைக்கிளில் போய் பறந்துக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டை படக்குன்னு ரெக்கையை பிடிச்சி ஒடிச்சு விட்டான்னு சொல்லி கூட சரி எடுத்துடுவாங்க கமர்ஷியல் படம் எடுக்க. ஆனால் நிஜத்தில் அப்படி பண்ணவே முடியாது. நிஜத்தில் பஞ்சர் ஆயிரும் சைக்கிள், ரோடு இதாக இருந்துச்சுன்னா ஆணி இருந்துச்சுன்னா பஞ்சர் ஆயிருங்கிறது இருக்குல்ல. இப்போ யதார்த்த படம் எடுக்கிறது அது ஒரு தனித்த ஒரு பெரிய ஒரு கலை. ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைரக்டர்னு ஒரு வரிசை உண்டு. நீங்கள் வந்து எஸ்பி முத்துராமன், KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, இப்போ இருக்க லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் ஒரு வரிசை இருக்குது கமர்ஷியல் டைரக்டர். படத்தை வந்து அப்படியே ரியாலிட்டியாக எடுக்கிறதுன்னு ஒரு வகை இருக்கு. அதுதான் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன், மணிரத்னம் வரைக்கும் பல இயக்குனர்கள். அது ஒரு வகை. அதில் தான் மாரி செல்வராஜ், பாரஞ்சித்து கூட வருவாங்க. அப்போ கமர்ஷியல் படத்துக்கும் யதார்த்த படத்துக்கும் நடுவில் ஒரு மிடில் சினிமா ஒன்று இருக்குது. ஒரு ரொம்ப ஓவரான மசாலா படமாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையான ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ரெண்டையும் ஒரு இடத்துல ரசிக்க வைக்கிற ஒரு மையப்புள்ளியை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு சிலருக்கு தான் அது சாத்தியப்படும். அந்த வகை ஆட்கள் வந்து அதை கண்டுபிடிச்சுவாங்க, பெரிய இயக்குனர்கள் வந்து அதை செய்வாங்க.